ஓம் புருஷன் பேப்பர் ரவுடி பிரஜன் என்ன மன்மத குஞ்சா என்று சாண்ட்ராவை கிழித்தெடுத்த திவ்யா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் திவ்யா கணேஷ் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வியனா மற்றும் ரம்யா ஜோ ரெண்டு பேரும் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் சாண்ட்ராவை ப்ரூட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வியனாலாம் சும்மா கிளி 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 கிறிஸ்டபர் மூஞ்சி அப்படி பல இடங்கள்ல சாண்ட்ராவை பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கா. டாப் 6ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு சாண்ட்ரா அப்படின்னு வியனா பேசின வார்த்தைகள் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. போதாத குறைக்கு ரம்யா ஜோவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எதிரி உண்மை, நீ நடிச்சு நாடகம் போட்டுட்டு இருக்க, நீ ஒரு நாடகக்காரி, நான் எலிமினேட் ஆகி போறப்ப நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் ரம்யா அப்படின்னு சொல்லி பேசி கதறி அழுதுட்டு பார்வதியோட சேர்ந்து பாத்ரூம் ஏரியாவில் நின்று ரம்யா ஜோவை நம்பவே கூடாது, அவ சரியான பாம்பு அப்படின்னு பேசி வச்சிருக்க, நான் வெளியில போறப்ப கட்டி பிடிச்ச அழுது நான் எப்படி இருக்க போறேன் நீ இல்லாம அப்படின்னு பேசுனது உண்மையான சாண்ட்ராவா இல்லை என்ன பாம்புன்னு சொன்னது உண்மையான சாண்ட்ராவா அப்படின்னு ரம்யா ஜோ கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருச்சு நேத்து. போதாத குறைக்கு வியனா லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்கு. வியனாவும் சாண்ட்ராவும் சேர்ந்து பாத்ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ளே மைக்கை கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. கேப்டன் அந்த வீக்கில் வந்து ரம்யா ஜோ கேப்டனாக இருக்காங்க. கேப்டனாக இருக்கிற நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டதும், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாத்ரூம்குள்ளே மைக் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ட்ரெஸ்ஸு மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வியனா சொல்ல. ஆனால் உண்மையிலேயே அந்த பாத்ரூம்குள்ளே ரெண்டு பேரும் மைக்கை கழட்டி வச்சுட்டு போய் பேசின விஷயம் என்னன்னா, பிரஜன் விஷயத்தில் சாண்ட்ரா திவ்யா கணேசை சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. பிரஜனுக்கும் திவ்யா கணேசுக்கும் வேற ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க பொசசிவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. பிரஜன் மற்றும் திவ்யா கணேசை சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை ரம்யா ஜோ, வியனா, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் 3 பேர் நேற்று உட்காந்து பேசுகிறாங்க. திவ்யா கணேஷுக்கு ஷாக்கு. பொசசிவ்னஸா ஏன் மேலையா, என்னையும் பிரஜனையும் வச்சு இந்த சந்தேகப்பட்டிருக்காளா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்குது. டேய், நான் அண்ணன் தானடா பழகிட்டு இருந்தேன், எப்படா இந்த அளவுக்கு இவ யோசிச்சு வச்சிருக்கா அப்படின்னு திவ்யா ஷாக்கானது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு காலையில் நடந்த மார்னிங் டாஸ்கில் நான் வெளியில் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா மூஞ்சியில் நான் முழிக்கவே மாட்டேன், சாண்ட்ராவோட எந்த கான்டாக்டும் நான் வச்சுக்க மாட்டேன், அண்ணேன்னு பழகுனதுக்கு இவ கொடுத்த சர்டிஃபிகேட்டா இது அப்படின்னு உண்மையிலேயே திவ்யா ரொம்ப மனசளவில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஆணோடையும் தப்பான இன்டென்ஷனில் பழகலை. லவ் கண்டென்ட் கொடுக்கறது, 18+ கண்டென்ட் பேசுறது, இது மாதிரியான விஷயங்களை திவ்யா பண்ணிக்கிட்டதே இல்லை. சி இஸ் அ க்ளீன் ஸ்லேட். அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆண்கிட்டையும் பவுண்ட்ரிஸை செட் பண்ணி சரியான விதத்தில் திவ்யா பழகியிருக்காங்கன்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நபர்களில் திவ்யா கணேசுக்கு தாராளமாக டைட்டில் கொடுக்கலாம். அதுக்கு அந்த பொண்ணு தகுதியான நபர் தான், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எவ்வளோ பேர் லவ் கண்டென்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 18+ கண்டென்ட் பேசுவாங்க, நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக நிறைய சண்டை போடுவாங்க, நம்ம தெரியணுன்றதுக்காக எவ்வளவோ விஷயத்த பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி திவ்யா கணேஷ் ஒரு சில விஷயங்களை பண்ணலை இந்த ஷோக்காக. ஸோ திவ்யா கணேஷை சாண்ட்ரா தன்னுடைய கணவனான பிரஜனோட வச்சு சந்தேகப்படுறதுக்கு காரணமாக அமைந்தது எதுனா, வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பார், நீங்கள் யாரோட முறிக்கணும், யாரோட தொடரணும் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் டேக், நீங்கள் யாரோட தொடரணும்னு நினைக்கும் போது பிரஜன் என்ன பண்ணுறாருன்னா திவ்யா கணேஷ்க்கு கொடுக்குறாரு. நான் திவ்யா கணேஷோட இருக்கக்கூடிய உறவை நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, ஆனால் சாண்ட்ராவோட இருக்கக்கூடிய உறவை நான் முறிக்கணும்னு நினைக்கிறேன்னு ரெட் கலர் டேக்கை சாண்ட்ராவுக்கு கொடுத்துருவார். ஏய் சாண்ட்ரா, பிரஜன் தானே பண்ணாரு, திவ்யா கணேஷா பண்ணிச்சு அந்த டாஸ்கில், உன்னுடைய உறவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முறிக்கணும்னு ஓம் புருஷன் சொன்னதுக்கு திவ்யா கணேஷ் என்ன பண்ணுவா, திவ்யா கணேஷ் ஏதோ உன் புருஷனை வந்து உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகிற மாதிரி நீ ஒரு பொசசிவ்னஸை கேரி பண்ணி தன்னுடைய கணவரென்றும் பாராமல் நீ சந்தேகப்பட்டு திவ்யா கணேஷுக்கு எதிராக நீ வன்மத்தை கக்கி வச்சது இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு சமூக ஊடகங்களில். திவ்யா கணேஷ், வியனா, ரம்யா ஜோ இவங்க 3 பேரும் சாண்ட்ராவை பற்றி பேசின விஷயத்தை பகிர்ந்து சாண்ட்ராவை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் 90களுடைய
கிட்ஸுக்கு ஆதர்ச நாயகனாக பிரஜன் இருந்திருக்கிறாருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் காலங்கள் மாறிடுச்சு, எவ்வளவோ விஷயம் போயிடுச்சு. இது வந்து ஜென்சி கிட்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டம். 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிரஜன் யாருன்னே தெரியாதுமா. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான், ஓ பிரஜன் சாண்ட்ரான்னு 2 பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது பலருக்கு தெரியும். நீ வந்து ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு, தன்னுடைய கணவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆணழகன், ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் தன்னுடைய கணவனுக்கு பின்னாடி அலையிறாங்கன்ற கற்பனையின் அடிப்படையில் ஒழுங்கா அண்ணேன்னு பழகிக்கிட்டு இருந்த பொண்ணை சந்தேகப்பட்டு கேவலமாக ஒரு கேம் ஆடினது இந்த சாண்ட்ரா மட்டும்தான். அதாவது தன்னுடைய குழந்தைகளை வச்சு கேம் ஆடுறது, கனிக்கிட்ட என் குழந்தைய வச்சு பாட்டு பாடுனீங்க, என் 2 குழந்தைகளை வச்சு நீங்கள் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் அந்த வீக்கெண்டில் காரி துப்பி அப்படியெல்லாம் பேசலை கனி, அவங்க சாதாரணமாக யதார்த்தமாக பேசின விஷயத்த ஏன் நீ சீரியஸ் ஆக்குறேன்னு சொல்லி குழந்தைகளை வச்சு கேம் ஆடியாச்சா. அதுக்கப்புறம் தன்னுடைய புருஷனை வச்சு ஒரு கேம் ஆடி, இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பா? ஏன் இந்த அளவுக்கு இந்த சாண்ட்ரா இவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அப்படின்னு சாண்ட்ராவை நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கேவலமாக இருக்குது. நமக்கு வரக்கூடிய தகவல் அடுத்த வாரமும் சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஏன்னா கானா வினோத் பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு, சாண்ட்ராவால் பணப்பட்டியை எடுக்க முடியாது. அப்போ சாண்ட்ராவை இந்த வாரம் எவிக் பண்ணி அனுப்பணும். இந்த வாரம் எவிக் பண்ணி அனுப்பிட்டோம்னா விஜே பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கினதுக்கு காரணமே சாண்ட்ரா தான். அதனால் மக்கள் வந்து சாண்ட்ராவை புறக்கணிச்சிட்டாங்க. போன வாரம் அவங்க ரெட் கார்டு வாங்குறாங்க, இந்த வாரம் அவங்க சாண்ட்ரா எவிக்ட் ஆகுறாங்கன்னா அப்போது மக்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. சாண்ட்ராவோட ட்ராமா எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு மக்கள் சாண்ட்ராவை எவிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேர் வந்துருன்றதுக்காக இந்த வாரம் சாண்ட்ராவை சேனல் வெளியில் அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி விக்ரம் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிடுவான் அப்படின்னு நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. அநியாயம் பண்ணாதீங்கடா, சாண்ட்ராவுக்கு டோட்டலாக நெகட்டிவிட்டி, ஊரில் இருக்கிறவெல்லாம் காரி துப்புறான். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் சாண்ட்ராவை உள்ளே வச்சு உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் இவங்களை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சாண்ட்ராவை திவ்யா அடுத்து வரக்கூடிய நாட்களில் சும்மா கிளின்னு கிளிப்பாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. நான் அண்ணேன்னு பழகிட்டு இருந்தேன், நீ என்னையும் உன் புருஷனையும் வச்சு இப்படி ஒரு கதையை நீ கட்டியிருக்கேன்னா உன்னை சும்மா விடுவனான்னு திவ்யா விடமாட்டா. கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாண்ட்ராவை விட்டு கிழிச்சு தான் வெளில அனுப்ப போகிறான். தயவு செஞ்சு இந்த வாரமே சாண்ட்ராவை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சாண்ட்ரா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? திவ்யா கணேஷோட அடுத்த ஒரு வாரம் விட்டிங்கன்னா நீ எப்படி என்ன உன் புருஷனோட சேர்த்து வச்சு பேசுவ அப்படின்னு திவ்யா கிழிச்சுட்டு போயிடுவா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைமையான கருத்து. மக்களாகிய நீங்கள் இந்த விஷயத்தில் சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், பிரஜனை பற்றி 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசுனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.